அலுவலகத்தின் பதற்றமான மதிய பொழுதில் லாவண்யா ஒரு முக்கியமான அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி கொண்டிருந்தாள். அவளுக்கு இப்போது தேவை அறிக்கையில் இருக்கும் கடைசி 2 பிழைகளை கண்டறிவது மட்டும்தான். அவள் வேலையில் இருந்த தீவிர கவனம் அவளை சுற்றியிருந்த எல்லாவற்றையும் மறக்க செய்திருந்தது. லாவண்யா ஒரு ஸ்மார்ட், அதே சமயம் மிகவும் யதார்த்தமான பெண். உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்ட மாட்டாள், ஆனால் தனக்குள் ஒரு உலகம் வைத்திருந்தாள். அதே சமயம் தலைமை நிர்வாக அதிகாரி கார்த்திக் தனது அறையில் கண்ணாடி சுவருக்கு பின்னால் ஒரு முக்கியமான வீடியோ காலில் இருந்தான். அவன் ஒரு சிறந்த நிர்வாகி. கடந்த சில வாரங்களாக அவனது பார்வைகள் அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட மேஜையை நோக்கி செல்வது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மேஜையில் லாவண்யா இருப்பாள். கார்ப்பரேட் உலகின் அழுத்தம் இவனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சோர்வை ஏற்படுத்தியிருந்தது. அவளது அமைதியான ஈடுபாடு அவனுக்கு ஒரு புதிய ஆற்றலை அளித்தது. வீடியோ கால் முடிந்ததும் கார்த்திக் எழுந்து நின்றான். அவனது மனம் ஒரு சிறிய சாக்குப்போக்கை தேடியது. ஒரு சிறிய வேலை பேச்சு என்ற சாக்குப்போக்கு. கார்த்திக் தன் மனதுக்குள் இப்போதே அவளை பார்க்க வேண்டும். அந்த வேலையை பற்றி அவளுடன் ஒரு வார்த்தை பேசினால் என்ன? இல்லை, இப்போதே பேசினால் அது மிகவும் தொழில்முறை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் என்னால் காத்திருக்க முடியவில்லை. அவளது கவனம் எப்போதுமே அந்த திரையிலேயே இருக்கிறது. ஒரு முறையாவது அவள் நிமிர்ந்து என்னை பார்க்க மாட்டாளா? ஒரு சிஇஓ இப்படி ஒரு சாதாரண ஊழியருக்காக தவிக்கலாமா? இது சாதாரண தவிப்பு அல்ல, ஒரு ஆழமான ஈர்ப்பு. எனக்குள் இருக்கும் அந்த பையன் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் என்று நினைக்கிறேன். கார்த்திக் தனது மொபைலை எடுத்துக்கொண்டு தன் யாருக்காக காத்திருக்கிறானோ அவளை தேடி நடந்தான். அவளது மேஜை அருகே நின்று கொண்டு மெல்லிய குரலில் லாவண்யா என்று அழைத்தான். லாவண்யா நிமிர்ந்து பார்த்தாள். கார்த்திக்கை பார்த்ததும் அவள் எழுந்து நின்றாள். கார்த்திக்கின் முகம் அருகில் வந்ததும் அவளுக்கு சற்று பதற்றம் கூடியது. குட் ஆஃப்டர்நூன் சார், ஏதாவது அவசர வேலை இருக்கிறதா என்று கேட்டாள். அதற்கு கார்த்திக், அவசரம் இல்லை, ஆனால் அவசியமான ஒன்று. அந்த அறிக்கையில் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறீர்கள். அதை தனிப்பட்ட முறையில் விளக்க முடியுமா? இப்போது என் அறைக்கு வாருங்கள் என்று அழைத்தான். நிச்சயமாக சார். லாவண்யா எழுந்து தன் ஃபைலுடன் கார்த்திக்கை பின்தொடர்ந்தாள். அவர்கள் கார்த்திக்கின் அறைக்குள் நுழைந்தபோது லாவண்யாவின் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. அது சிஇஓவின் மீதான பயம் அல்ல, மாறாக அவனது அருகில் இருப்பதால் ஏற்படும் ஒரு சிறிய இனிய படபடப்பு. கார்த்திக் அவளை அமர சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தான். அமருங்கள் லாவண்யா, ரிலாக்ஸா இருங்கள். இது ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை தான் என்று கூறினான். நன்றி சார். கார்த்திக் ஃபைலை புரட்டாமல் அவளது கண்களை பார்த்தபடி, இந்த அறிக்கையை நான் நேற்று பார்த்தேன். மிகவும் தெளிவாக இருந்தது. எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வேலையில் உங்கள் முழு ஆத்மாவை செலுத்துகிறீர்கள் என்று. ஒரு விஷயம் கேட்க வேண்டும். உங்களுக்கு வேலை மட்டும்தான் உலகமா, இல்லை வேலைக்கு பின்னால் வேறு கனவுகள் இருக்கிறதா என்று கேட்டான். லாவண்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். ஒரு சிஇஓ வேலையை பற்றி பேசாமல் தன் தனிப்பட்ட கனவுகளை பற்றி கேட்கிறான். நிஜ வாழ்க்கையின் இப்படி ஒரு நெருக்கமான உரையாடல் எதிர்பாராதது. சார், உண்மை என்னவென்றால் எனக்கு வேலை முக்கியம்தான், ஆனால் என் சொந்த வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். எனக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அமைதியான மலை பிரதேசங்களுக்கு செல்ல ஆசை. அங்கு சென்று ஒரு சிறிய கடை வைத்து நான் பிடித்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை என்று சொன்னாள். கார்த்திக் தன் கைகளை மேஜை மீது வைத்துக்கொண்டு தன் பார்வையை அவளை விட்டு விலக்காமல் நிதானமாக பேசினான். மலை பிரதேசங்களா? கேட்கவே இனிமையாக இருக்கிறது லாவண்யா. இந்த நகரத்து நெரிசலில் நானும் பல சமயங்களில் சோர்வடைந்து விடுகிறேன். உங்களுடைய அந்த கனவு மிகவும் ஆழமானது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்படியா சார்? என்ன ஒற்றுமை? நாம் இருவரும்
வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் பிஸியாக தெரிவோம். ஆனால் உள்ளுக்குள் நாம் அமைதியாக தேடும் இரண்டு ஆத்மாக்கள். நான் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், ஆனால் என் கனவுகளும் ஆசைகளும் ஒரு சாதாரண மனிதனைப் போலதான் இருக்கின்றன. நான் ஒரு கிராமத்தில்தான் வளர்ந்தேன். அந்த மண்ணின் வாசனை எனக்கு இன்றும் பிடிக்கும். லாவண்யா சிரித்து கொண்டே, எனக்கு அது தெரியாது சார். உங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய தொழிலதிபரை போல மட்டுமே தோன்றும். இவ்வளவு ஆழமான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு கார்த்திக், அதிகார பொறுப்பில் இருக்கும்போது நம் உண்மையான உணர்வுகளை மறக்க வேண்டி வருகிறது. லாவண்யா, நீங்கள் உங்கள் ஆசைகளை பற்றி பேசிய போது நான் என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தேன். சரி, அந்த அறிக்கையின் முக்கிய பகுதியை பற்றி பேசலாம். நான் இன்னும் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறேன். அவன் வேலையை பற்றி பேசத் தொடங்கினாலும் அவளது கவனம் முழுக்க லாவண்யாவின் முகத்தில், அவளது கண்களில் மட்டுமே இருந்தது. அவள் பேசும்போது அவள் கூந்தல் முகத்தில் விழுந்தால் அதை அவள் ஒதுக்கும் அழகிய அசைவு அவனது மனதை ஒருவித கவிதையாக மாற்றியது. அறிக்கையை பற்றிய பேச்சுக்கள் விரைவில் முடிந்தது. ஆனால் இருவருமே இன்னும் அங்கிருந்து கிளம்ப தயாராக இல்லை. நன்றாக செய்தீர்கள் லாவண்யா. நீங்கள் மிகவும் திறமையானவர். உங்கள் உணர்வுகள், உங்கள் கனவுகள் எல்லாமே நேர்மையாக இருக்கின்றன. அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவன் அவளை புகழ்ந்த விதம் ஒரு சிஇஓ தன் ஊழியரை பாராட்டுவது போல் இல்லை. அது ஒரு ஆண் தன் மனதிற்கு பிடித்த பெண்ணை பாராட்டுவது போல் இருந்தது. லாவண்யாவின் முகம் சிவந்தது. அவள் அதை மறைக்க முயன்றாள். நன்றி சார், நீங்கள் அளித்த உற்சாகம்தான் இது. இல்லை லாவண்யா, இது உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு. எனக்கு ஒரு யோசனை. இந்த திட்டம் பற்றி சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டும். ஒருமுறை அலுவலகத்திற்கு வெளியே அமைதியான ஒரு இடத்தில் பேசினால் கூடுதல் தெளிவு கிடைக்கும். ஒரு காஃபி ஷாப் எப்படி இருக்கும்? 1 மணி நேரம் மட்டுமே, தொழில்முறை சார்ந்த பேச்சுதான் என்று கேட்டான். கார்த்திக் அவளை வெளிப்படையாக அலுவலகத்திற்கு வெளியே சந்திக்க அழைத்த போது லாவண்யா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனது கண்களில் இருந்த வெளிப்படையான ஈர்ப்பு அவள் மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சியான குழப்பத்தை ஏற்படுத்தியது. லாவண்யா சற்று தயங்கியபடி, சரி சார், நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு டைம் சொல்றேன், நாம மீட் பண்ணலாம் என்று சொன்னாள். ஓகே லாவண்யா, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். லாவண்யா வெளியேறும்போது கார்த்திக் மீண்டும் தனது இருக்கையை விட்டு எழுந்து அவளை பின்தொடர்ந்து சென்றான். கதவை திறந்து விட்டான். அது அவனது வழக்கமான பழக்கம் இல்லை. அவள் அறையை விட்டு வெளியேறிய பிறகு கார்த்திக் அவள் அமர்ந்திருந்த நாற்காலியை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் இனி இந்த சிஇஓ பதவி ஒரு சுமையாக இருக்காது. அவளுக்கு ஒரு காதலனாக மாற வேண்டும் என்ற புதிய இலக்கு மட்டுமே இருந்தது. கார்த்திக் தன் மனதுக்குள், லாவண்யா, நீ என் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறாய். இனி என் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றியே இருக்கும். நான் உன்னை பணிய வைக்கும் சிஇஓ அல்ல, நான் உன்னை என் அன்பில் நிறைக்க போகும் ஒருவன். லாவண்யாவும் வெளியே வந்து தன் மேஜைக்கு சென்றாள். அவள் மனதிலும் அவன் பேச்சுக்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. லாவண்யா தன் மனதுக்குள், கார்த்திக் சார், அவர் ஏன் என்னுடன் இவ்வளவு ஆழமாக பேசினார்? அவர் வெறும் சிஇஓ இல்லை, அவருக்குள் ஒரு கவிஞன், ஒரு நல்ல மனிதன் இருக்கிறான். அவர் காஃபிக்கு அழைத்திருக்கிறார், வேலைக்காக மட்டும்தான் என்று சொன்னாலும் என் மனம் வேறு எதையோ உணர்கிறது என்று யோசித்தாள். அடுத்த நாள் மாலை காஃபி ஷாப்பில் மெல்லிய இசையின் பின்னணியில் கார்த்திக்கும் லாவண்யாவும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் எதிரெதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் கண்களின் பார்வையோ உணர்வுகளோ ஒருபோதும் விலகவில்லை. இது ஒரு தொழில்முறை சந்திப்பு என்பதை விட இரு மனம் பேசும் தனிப்பட்ட தருணமாகவே லாவண்யாவுக்கு தோன்றியது. கார்த்திக் தன் கையில் இருந்த காஃபி கப்பை பார்த்தபடி மெல்லிய புன்னகையுடன் பேசினான். இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கிறது, இல்லையா லாவண்யா? அலுவலகத்தின் பதற்றம் இங்கு இல்லை. இன்று நாம் வேலை பற்றி பேசப் போவதில்லை. வேலையை நாம் நாளை பேசலாம். இன்று நாம் பேச வேண்டியது நம்மை பற்றி. லாவண்யா சற்று தடுமாறினாள். அவன்
இவ்வளவு வெளிப்படையாக பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சற்று தயக்கத்துடன், நம்மை பற்றியா சார்? நான் நினைக்கிறேன் நம் இருவரின் உலகமும் மிகவும் வேறுபட்டதென்று. கார்த்திக் புன்னகையுடன், வேறுபட்ட உலகமா? இருக்கலாம். ஆனால் ஆத்மாக்கள் வேறுபட்டது இல்லை. நாம் அனைவரும் ஒரே அன்பை தேடுகிறோம், ஒரே அமைதியை விரும்புகிறோம். நீங்கள் சொன்னீர்களே, மலை பிரதேசத்தில் ஒரு சிறிய கடை வைக்க வேண்டும் என்று. அந்த ஆசை இந்த ஆடம்பரமான எனக்கும் உண்டு. நான் ஒரு சிஇஓவாக இருப்பதால் என் கனவுகள் மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அவன் கேள்விகள் லாவண்யாவின் மனதை உடைக்க முயன்றன. இல்ல சார், ஆனால் உங்கள் வாழ்க்கை பெரிய முடிவுகள், பெரிய பொறுப்புகள், அதில் நான் போன்ற ஒரு சாதாரண ஊழியருக்கு என்ன இடம் இருக்கும் என்று தெரியவில்லை என்று சொன்னாள். அதற்கு கார்த்திக், அதுதான் நீங்கள் செய்யும் முதல் தவறு லாவண்யா. நீங்கள் ஒரு சாதாரணமானவர் இல்லை, நீங்கள் மிகவும் ஆழமானவர். உங்கள் வேலை மட்டுமல்ல, உங்கள் மனமும் ஆழமானது. நான் கடந்த சில நாட்களாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பணியில் இருக்கும்போது ஒரு முழு ஈடுபாடு, பணியில் இல்லாத போது ஒரு அமைதியான தியானம். இதுதான் நீங்கள். நீங்கள் என்னை ஏன் வெறும் சார் என்று அழைக்கிறீர்கள்? நாம் இப்போது அலுவலகத்தில் இல்லையே. லாவண்யாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவனது இந்த அணுகுமுறை அவள் இதயத்தின் கதவுகளை தட்டுவது போல் இருந்தது. நீங்கள் நீங்கள் என் உயர் அதிகாரி சார், மரியாதை காரணமாக தான் என்று சொன்னாள். இல்லை, இனி இல்லை. இன்று முதல் நாம் சந்திக்கும் போதெல்லாம் நாம் இருவரும் இரண்டு நண்பர்கள், இரண்டு உயிர்கள். என்னை நீங்கள் கார்த்திக் என்று அழையுங்கள். என் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே என்னை கார்த்திக் என்று அழைப்பார்கள். அவன் சொன்ன வார்த்தைகள் லாவண்யாவின் இதயத்தில் ஒரு இனிமையான வலிமையை ஏற்படுத்தியது. அவள் கண்களில் நீர் திரையிட்டது. இவ்வளவு அன்பை, இவ்வளவு நெருக்கத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. லாவண்யா முதலில் தயங்கினாள், பிறகு தெளிவாக சொன்னாள், கார்த்திக். கார்த்திக்கின் முகம் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. அவள் தன் பெயரை சொன்ன அந்த மெல்லிய குரல் அவனுக்கு ஒரு கவிதை கேட்பது போல் இருந்தது. நன்றி லாவண்யா. இப்போதைக்கு இதைவிட வேறு எதுவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. சரி, நீங்கள் பயணம் செய்வதை பற்றி பேசினீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது? அங்கு நீங்கள் தனியாக செல்வீர்களா என்று கேட்டான். எனக்கு பிடித்த இடம் கொடைக்கானல். அங்கு உள்ள மூடுபனி, மலைகளின் அமைதி, அது ஒரு போதை போல இருக்கும். நான் தனியாக செல்வேன். என் மனதின் சத்தத்தை கேட்க எனக்கு தனியிடம் தேவைப்படுகிறது என்று சொன்னாள். நான் கூட பல வருடங்களாக அங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேலை என்னை இங்கே கட்டி போட்டுவிட்டது. என்னை பற்றிய உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் லாவண்யா. உங்களுக்கு காதலில் நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை, அது ஒரு மாயை என்று நினைக்கிறீர்களா? இந்த கேள்விகள் லாவண்யாவை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. அவன் ஏன் இவ்வளவு தனிப்பட்ட விஷயங்களை கேட்கிறான் என்று யோசித்தாள். அதற்கு லாவண்யா, காதல் அது இரண்டு விதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கார்த்திக். ஒன்று பரபரப்பான இளம் வயது காதல், மற்றொன்று ஆழமான அமைதியான பிணைப்பு. எனக்கு இரண்டாவது காதலில் நம்பிக்கை உண்டு. இரண்டு ஆத்மாக்கள் ஒன்று சேரும்போதுதான் அது முழுமையடையும். கார்த்திக் மெதுவாக லாவண்யாவின் கையை தொட்டு, ஆழ்ந்த பிணைப்பு. ஆம் லாவண்யா, சரியாக சொன்னீர்கள். நம்மை சுற்றி உள்ள உலகம், நாம் பார்க்கும் விதம் எல்லாமே மாறலாம். ஆனால் நம் ஆத்மாக்கள் இரண்டுக்கும் இடையேயான பிணைப்பு மாறவே கூடாது. அந்த பிணைப்புக்காக நான் காத்திருக்கிறேன். கார்த்திக்கின் கை மெதுவாக லாவண்யாவின் கையை தொட்டது. அவளுக்கு ஒரு மின்னதிர்வை ஏற்படுத்தியது. அவள் தனது கையை எடுக்க நினைக்கவில்லை. அவனது தொடுதலில் இருந்த உண்மை அவளது இதயத்தை தொட்டது. லாவண்யா, அது மிகவும் ஆழமான நம்பிக்கை கார்த்திக் என்று சொன்னாள். நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எப்படி இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும் லாவண்யா? நான் உங்களை ஒரு ஊழியராக பார்க்கவில்லை. என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக, என் கனவுகளின் இணையாக பார்க்கிறேன். உங்கள் அமைதி, உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு, இவை அனைத்தும் என்னை கவர்ந்தன. இது சாதாரண ஈர்ப்பு அல்ல, இது ஆத்மார்த்தமானது.
லாவண்யாவின் கண்கள் கலங்கின. அவள் உணர்ச்சிகளை மறைக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. நீங்கள் ஏன் என்னிடம் இவ்வளவு நெருக்கமாக பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை கார்த்திக். ஆனால் உங்கள் வார்த்தைகள் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றன. நீங்களும் எனக்கு ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக தோன்றுகிறீர்கள். அதற்கு கார்த்திக், நான் வெறும் நண்பனாகவோ வழிகாட்டியாகவோ இருக்க விரும்பவில்லை லாவண்யா. நான் உங்கள் வாழ்வின் எல்லாமாகவும் இருக்க விரும்புகிறேன். உங்கள் ஆறுதலாக, உங்கள் மகிழ்ச்சியாக, உங்கள் கனவாக, நான் உங்கள் காதலனாக மாற விரும்புகிறேன் என்று சொன்னான். அவனது வார்த்தைகள் லாவண்யாவின் மனதை ஒரு பெரும் புயலுக்குள் தள்ளியது. அவள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். இது எல்லாமே சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கு கார்த்திக். நாம் இப்போதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னாள். அன்புக்கு நேரம் தேவையில்லை லாவண்யா. சில உணர்வுகள் ஒரு கணத்தில் பிறந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். நான் என் பதவியையோ என் செல்வத்தையோ வைத்து உங்களை அணுகவில்லை. என் ஆத்மாவால் உங்கள் ஆத்மாவை அணுகுகிறேன். நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன், உங்கள் மனம் என் காதலை உணரும் வரை. அவன் காஃபி கப்பை மெதுவாக மேஜையில் வைத்தான். அந்த மெல்லிய ஓசை அவர்கள் இருவரின் இதய துடிப்பை விட சத்தமாக இருந்தது. அவனது கண்களில் இருந்த தீவிரமான காதல் பார்வை லாவண்யாவை முழுமையாக நிரப்பியது. அவள் மௌனமாக சம்மதம் தெரிவித்த போது ஒரு முறை மெல்ல தலையசைத்தாள். அந்த நொடி அவர்களுக்குள் ஒரு ஆழமான அமைதியான பிணைப்பு உருவானது. அலுவலக தடைகள் உடைந்து இருவரின் மனமும் காதலுக்கான வாசலை திறந்திருந்தது. இனி அவர்களின் பயணம் காதலில் மட்டுமே இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.